உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். விக்ரமன் போன காரையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு அங்கே நின்று இருந்தா ரித்தன்யா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்த ரோகிணி ரித்தன்யா சில மாதிரி நிக்கிறத பார்த்து அவளை தோளோடு அணைச்சு உள்ள கூட்டிட்டு போனான். இரவு ரொம்ப நேரம் ஆகியும் விக்ரமன் வீடு திரும்பாததை பார்த்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ரித்தன்யா மாறி மாறி விக்ரமனோட போனுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. ஆனா அது சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. சதாசிவமும் ரோகிணியும் பயத்தோட ஒவ்வொரு வினாடியும் கடந்துகிட்டு இருந்தாங்க. ரித்தன்யாவுக்கோ நேரம் ஆக ஆக பயம் அதிகரிச்சுட்டே இருந்தது. இங்க இப்படி போக வாசனோட வீட்டுல ஜெகனும் பவித்ராவும் விக்ரமனோட நடவடிக்கை குறித்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. விக்ரமன் கண்டிப்பா நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளாம விடவே மாட்டான் போல இருக்கு அப்படின்னு எரிச்சலோட கூறினான் ஜெகன். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா, எதுக்கும் இருக்கட்டுமேனு ரித்தன்யாவை நம்ம ஆளை விட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி மிரட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அதையும் மீறி அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான்னா அது விக்ரமன் கொடுத்த தைரியமா இருக்கும். ஆனா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டான்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்மால் ஒருத்தன் ஃபோன் பண்ணான். ரித்தன்யா விக்ரமன் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் ரித்தன்யா எதுவுமே பேசாம எழுதாம அப்படியே உட்காண்டிருந்ததை பத்தியும் சொன்னான். அப்போ ரித்தன்யாவுக்கு நம்ம மேல இன்னும் பயம் இருக்குன்னு தானே அர்த்தம், ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு தானே அர்த்தம். அதை கேட்ட பவித்ரா, இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? நம்ம இதுல ஏதாவது சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்து வெளியில வரணும். இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா பயந்துகிட்டே இருக்க முடியுமா? எப்ப வேணாலும் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். முதல்ல விக்ரமனை போட்டு தள்ளுறதுக்கு வழி இருந்தா பாருங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட வாசன், அதுவும் சரிதான் பவித்ரா, இரு அப்படின்னு சொன்னவர் அவருடைய அலைபேசி எடுத்து யாரோ ஒருவனுக்கு பேசினாரு. இங்க பாரு காத்தவராயா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கும். என்ன ஆனாலும் விடியறதுக்குள்ள நான் சொன்ன கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கணும். அதுல இருக்கவங்க யாரா இருந்தாலும் எலும்பு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு அந்த கார் விபத்துக்குள்ளாயிருக்கணும். அதுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்குறியோ நான் கொடுத்துடுறேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னபடி போனை அணைச்சாரு. அப்போதான் ஜெகனுக்கும் பவித்ராவுக்கும் பெருமூச்சே வந்தது. விக்ரமன் மட்டும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் ரித்தன்யாவை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொன்னான் பவித்ரா. அதை ஆமோதிச்சபடி ஜெகனும் வாசனும் விக்ரமனுடைய கார் விபத்துக்குள்ளாயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோட அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா காத்துட்டு இருந்தாங்க. இரவு ரொம்ப நேரம் ஆயும் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருந்த மூவருக்குமே விக்ரமன் இன்னும் வராத பத்தி ரொம்ப கவலையா இருந்தது. அவங்களுடைய பதட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்த பங்கஜத்துக்கும் கவலை ஏற்பட்டுச்சு. ரித்தன்யா அழுதுகிட்டே இருந்தா. திடீர்னு ஏதோ ஒண்ணு தோண நேரா எழுந்து போய் பூஜை அறையில அமைதியா உட்காந்துக்கிட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு இரவு 1 மணிக்கு மேல வீட்டு ஹால்ல ஏதோ கலவரமா சத்தம் கேட்க, ஐயோ என்னாச்சு அப்படின்னு பதறியபடி வெளியில ஓடி வந்தா ரித்தன்யா. அங்க அவ பார்த்த காட்சி கர்ண கொடூரமா இருந்தது. ஏதோ நடக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சாலும் அது நடந்திருந்தது. விக்ரமனை 4 பேர் பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவனை இழுத்து வரும்போது அவனுடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்தது. அவனை ரொம்ப கூர்ந்து நோக்கினா ரித்தன்யா. அந்த குறும்படத்துல அந்த பைத்தியக்காரன் நிக்கிற மாதிரியே நின்றுட்டு இருந்தான். சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருந்தது. இது விக்ரமனா அப்படிங்கன்னு கேட்கிற அளவுக்கு முகமெல்லாம் ரொம்ப மாறி பைத்தியக்காரனாவே நின்றுட்டு இருந்தான். அதை பார்த்த ரித்தன்யாவுக்கு உலகமே சுத்துறது மாதிரி இருந்தது. அப்படியே அங்கேயே மயங்கி சரிஞ்சா. அவளை ஓடி வந்து தூக்கின ரோகிணியும் சதாசிவமும் அவளை சோஃபாவில் படுக்க வச்சாங்க. அப்புறம் விக்ரமனை பார்த்து அங்க 4 நன்றி சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சாரு சதாசிவம். ரோகிணி தன்னோட மகனை பார்த்து கதறி அழுதா. அங்க நடக்கிற சம்பவம் எதுவும் புரியாம விக்ரமன் ஏதேதோ பேனாத்திட்டு இருந்தான். அதை பார்த்த ரோகிணிக்கு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. பாவிகளா, என் ஒரே பையனை இப்படி பண்ணிட்டீங்களே, நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன்னு புலம்பினா ரோகிணி. பங்கஜம் ஓடி வந்து
ரித்தன்யாவோட முகத்துல தண்ணி தெளிச்சு அவளுக்கு தண்ணி கொடுத்தா. கண்ணு விழிச்சு ரித்தன்யா தன் கணவன் விக்ரமனுடைய நிலையை பார்த்து வாய் விட்டு கதறி அழுதா. அவ அழறத பார்த்த ரோகிணிக்கும் சதாசிவத்துக்கும் கோவம்தான் வந்துச்சு. இதெல்லாம் உன்னால வந்ததுதான். சாயங்காலமே அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு விக்ரமன் உன்னை கூட்டிட்டு போனான்ல, அப்பவே அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இப்போ என் பையனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. உங்க குடும்பத்துக்கெல்லாம் நான் என்ன பாவம் பண்ணேன்? எங்க வீட்டுக்கு வாரிசுன்னு இவன் ஒருத்தன் தானே இருந்தான். அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ கடைசியா இப்படி பண்ணிட்டே நீ அப்படின்னு கதறி அழுதா ரோகிணி. சதாசிவம் தான் ஆண்னு கூட பார்க்காம சோஃபாவில் அப்படியே உட்கார்ந்து தன் மகனோட நிலையை பார்த்து மௌனமா கண்ணீர் வடிச்சாரு. ரித்தன்யாவை கலங்கிய விழிகளோட திரும்பி பார்த்தவர், நீ விக்ரமனுக்காக அன்னைக்கு அவனை விட்டு பிரிஞ்சு போனியம்மா. ஆனா அதே விக்ரமனுக்காக ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் நீ சாயங்காலமே பண்ணியிருந்தேனா இப்போ என் பையன் இந்த நிலைமையில நின்று இருக்க மாட்டேனே. இப்போ நாங்க என்னம்மா பண்றது? எல்லாருமே விக்ரமனை நம்பிதானே இருந்தோம். இப்போ இவனே இப்படி வந்து பைத்தியக்காரனா நிக்கிறானே. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா? போமா, போய் உங்க சித்தப்பாவோட காலிலேயே விழுந்து கடைசி வரைக்கும் அவருக்கு நீ அடிமையாவே இரு. உன்னால நாங்களும் அவருக்கு அடிமையா இருக்கோம். என் பையனும் இனி அடிமையாவே இருப்பான். உனக்கு அதானே வேணும், அதானே உனக்கு சந்தோஷம் அப்படின்னு முள்ளால வார்த்தைகளை குத்தினாரு சதாசிவம். விக்ரமனோட நிலையை கண்டு அழுகி தாங்கவே முடியல ரித்தன்யாவுக்கு. ஓடி போய் விக்ரமனுடைய மார்பிள சாஞ்சு கதறி அழுதா. என்னங்க, என்னை பாருங்க அப்படின்னு அவனுடைய கன்னத்தை பிடிச்சு தடவி கொடுத்தா. அவன் உடல் முழுவதும் அவனுடைய கைகளால வருடி விட்டா. அவன் தலையை கோதி விட்டா. உடைகளை சரி செஞ்சா. இத்தனையும் அழுதுகிட்டே செஞ்சா. இங்க பாருங்க விக்ரமன், என்னை பாருங்க. என்ன தெரியுதா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இது உங்க அம்மா, இது உங்க அப்பா, இதான் நான் ரித்தன்யா, இது பங்கஜம் அக்கா அப்படின்னு ஒவ்வொருவராக அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் அவங்கள அறிமுகப்படுத்தினா ரித்தன்யா. ஆனா அவனுக்கு எந்த நினைவும் வரல. அவன் பாட்டுக்கு தன்னோட தலையை சொரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ பராக் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். விக்ரமனோட செய்கையை பார்த்தவளுக்கு மனமெல்லாம் தீயா பற்றி எரிஞ்சது போல இருந்தது. பாவிகளா, கடைசியா என் விக்ரமனை பைத்தியமாவே ஆக்கிட்டீங்களே அப்படின்னு மனம் கொதிச்சு போனவ விடியும் வரை அழுதுகிட்டே இருந்தா. விக்ரமன் பேசி பேசி அங்க இருக்கிற சோஃபாவில் அப்படியே ஏதோ உளறிட்டே தூங்கிட்டு போனான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில அழுதுகிட்டே படுத்திருக்க. ரித்தன்யா மட்டும் விடிய விடிய அழுதுகிட்டே விக்ரமனுடைய காலடியில உட்காந்துட்டு இருந்தா. எப்படா விடியும்னு காத்துட்டு இருந்தவ விடிஞ்ச அடுத்த வினாடி ஒரு முடிவுக்கு வந்து எழுந்து நின்னா. தலைவிரி கோலமா இருந்தவ தலையை முடிய சேர்த்தி கொண்டை போட்டுட்டு முடிச்சு விட்டா. யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளில போனான். அவ நேரா போன இடம் போலீஸ் ஸ்டேஷன். நேற்று இருந்த அதே இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் தான். ரித்தன்யாவை இந்த கோலத்துல பார்த்தவங்க அதிர்ந்து போனாங்க. என்னம்மா, என்னாச்சு? என்ன இப்படி வந்து நிக்கிறீங்க? விக்ரமன் நீங்க அப்படின்னு கேட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட எதுவும் பேசாம அங்க இருக்கிற லெட்டர் பேடை எடுத்து கடகடன்னு கம்ப்ளைண்ட் எழுதினான். கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் திகைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. கம்ப்ளைண்ட் எழுதி கையெழுத்து போட்டவ கூடவே கொண்டு வந்திருந்த பென்ட்ரைவையும் எவிடன்ஸா வச்சா. என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுங்க. அவங்க 3 பேரும் ஜெயிலிருந்து வெளில வரவே கூடாது. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க யாரும் இந்த உலகத்துல நிம்மதியா வாழவே கூடாதுன்னு ரௌத்ரமா பேசிட்டு விடுவிடுன்னு தன்னோட வீட்டுக்கு வேகமா வந்தா ரித்தன்யா. விக்ரமன் அப்ப கூட தூக்கத்திலிருந்து எழாம சோஃபாவில் அப்படியே படுத்திருக்கிறத பார்த்தவ மனசெல்லாம் பாரமாகிவிட மறுபடியும் அவன் கால் மாட்டிலே வந்து உட்கார்ந்துக்கிட்டா. கம்ப்ளைண்ட் வாங்கின இன்ஸ்பெக்டர் அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ளினாரு. 3 ரித்தன்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்ஸ்பெக்டர் வந்து தங்களை அரெஸ்ட் பண்றதா சொன்னதும் ஜெகன் வாசனை பார்த்து, என்னப்பா என்னாச்சு? நீங்க ஏதோ நைட்டு பிளான் பண்ணீங்களே, விக்ரமன் இன்னுமா சாகல? உயிரோட தான் இருக்கானா? அவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணானா அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேட்டான் ஜெகன். அந்த கேள்வியில அதிர்ந்து போன இன்ஸ்பெக்டர் ஜெகனிடம் வந்து அவனை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சாரு. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா அப்படின்னு சொன்னவரு வாசனை சட்டையை கையோட கொத்தா பிடிச்சு, யார அனுப்பி வச்சிருக்கே நீ விக்ரமனை கொல்றதுக்கு அப்படின்னு ரௌத்ரமா கேட்டாரு. வாசன் பயந்து போய் அந்த காத்தவராயன் பத்தி சொல்லி வாசனோட போன்ல இருந்தே
அவனுக்கு அழைப்பு கொடுத்தாரு. தான் இன்ஸ்பெக்டர் பேசுறதா சொல்லி விக்ரமன் மீது ஏதாவது துரும்புப்பட்டா கூட உன்னை தோலை உரிச்சிடுவேன் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போனை வச்சாரு. மூவரையும் இறக்கமே பார்க்காம லாக்கப்ல தள்ளினாரு இன்ஸ்பெக்டர். பவித்ரா அழுதுகிட்டே தன் கணவனையும் ஜெகனையும் பார்த்தபடி இன்ஸ்பெக்டர் கூட நடந்தா. அவளை பெண் காவலர் கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் விக்ரமனுக்கு தகவல் சொல்ல அவனோட வீட்டுக்கு போனாரு. அப்போ விக்ரமன் நல்ல உறக்கத்துல ஹால்ல சோஃபாவில் படுத்திருந்தான். அவனுக்கு காலுக்கடையிலேயே ரித்தன்யா அழுதுகிட்டே சாஞ்சிருந்தான். அந்த கோலத்தை பார்த்த இன்ஸ்பெக்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டபடி பக்கத்துல இருந்த பங்கஜத்திடம் பேச அவ இரவுல நடந்த விஷயத்த சொன்னான். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் உதட்டுல சின்ன புன்னகையோட விக்ரமனோட பக்கத்துல வந்தாரு. சார், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. நீங்க உங்க வேஷத்தை கலைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த குரல்ல விழிப்பு வந்த விக்ரமன் எழுந்து உட்கார்ந்து தன்னோட கூந்தலை சரி செஞ்சுட்டு உடைகளை சரி செஞ்சுட்டு நல்ல கம்பீரமா உட்கார்ந்தான். அதை பார்த்த ரித்தன்யா ஒன்னும் புரியாம திருன்னு விழிச்சுட்டே இன்ஸ்பெக்டரையும் விக்ரமனையும் மாறி மாறி பார்த்தா. அங்க வந்த ரோகிணியும் சதாசிவமும் ரித்தன்யாவை பார்த்து சிரிச்சாங்க. பங்கஜமும் வந்து புன்னகைக்க ரித்தன்யா என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னபடி விக்ரமனுக்கு பக்கத்துல வந்து அவனுடைய கண்ணத்தை தொட்டு பார்த்தா. உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அழுகையோட கேட்டா. அவளை அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டான் விக்ரமன். நான் நல்லா தான் இருக்கேன் ரித்தன்யா, உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இது மாதிரி எல்லாம் நாங்க திட்டம் போட வேண்டியதா போச்சு அப்படின்னு விளக்கினான். அதை கேட்டு ரித்தன்யாவுக்கு கோபம் அதிகமாச்சு. அதுக்காக இப்படிதான் என்னை நைட்டு ஃபுல்லா இப்படி தவிக்க விடுவீங்களா அப்படின்னு ரோகிணியையும் சதாசிவத்தையும் பார்த்து திரும்பினான். நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னா. நாங்க என்னம்மா பண்ண முடியும், விக்ரமன் என்ன சொல்றானோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. நீ அவனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி கூட்டிட்டு வந்தல்ல, அதனாலதான் அவனுக்கு பயங்கர கோவம். இப்படியே கோழையா வாழ்ந்துட முடியுமாமா, ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் இல்லையா, அதனாலதான் அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு சதாசிவம். ஆமா ரித்தன்யா, மாமா சொல்றதும் சரிதானே. நீயே யோசிச்சு போறேன், எவ்வளவு நாளைக்கு அவங்க பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? ஏதோ 1-2 தப்புன்னா பரவாயில்லமா, தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ரோகிணி. ஆமாங்க மேடம், நேத்து கூட விக்ரமன் காரை விபத்துக்குள்ளாக்கி கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்காங்க உங்க சித்தப்பா வீட்டுக்காரங்க. அப்படியே அவங்கள விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கணவன் உங்க கண்ணு முன்னாடி நின்று இருக்கவே மாட்டார். அவருடைய எலும்பு கூட கிடைக்க முடியாத அளவுக்கு கொண்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். ஐயோ அப்படின்னு சொன்னபடி விக்ரமனை வாரி அணைச்சுக்கிட்டா. அவளை மார்போடு அணைச்ச விக்ரமன், ஒன்னும் இல்ல ரித்தன்யா, இனி பாரு நம்ம கேஸ் கொடுத்துருக்கோம், கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இனி அவங்க நினைச்சாலும் வெளில வரவே முடியாது அப்படின்னு சொன்னான். ரித்தன்யா இன்னும் குழப்பத்தோடயே இருக்கிறத பார்த்த விக்ரமன் அவ கூந்தலை தடவி விட்டு, நம்ம அப்புறமா நம்ம ரூமுக்கு போய் தெளிவா பேசலாம் சரியா அப்படின்னு சொன்னவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட, வேற எதுலையாவது நாங்க சைன் போட வேண்டியது இருக்கா, அப்படி இருந்தா சொல்லுங்க, நாங்க எல்லா ப்ரொசீஜரும் இன்னைக்கே முடிச்சிடறோம் அப்படின்னா. ஆமாங்க சார், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பினாரு. விடிய விடிய அழுதுகிட்டே இருந்ததுனால ரித்தன்யா ரொம்ப ஓய்வா தெரிஞ்சா. அதை பார்த்த விக்ரமன் ரித்தன்யாவை அணைச்சபடி, வா நம்ம ரூமுக்கு போய் விவரமா பேசலாம் அப்படின்னு அவளை காதலோட கையில அலாக்கா தூக்கிக்கிட்டான். ஐயோ விடுங்க, அத்தையும் மாமாவும் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னவளை அழகா விக்ரமனுடைய மார்புல முகம் புதிச்சுக்கிட்டா. அதை பார்த்த ரோகிணியும் சதாசிவம் ஒருவரையொருவர் புன்னகிச்சுக்கிட்டு அவங்களோட அறைக்கு பேசாம போனாங்க. பங்கஜமும் கிச்சனுக்கு போக விக்ரமன் தன் மனைவியை தூக்கிக்கிட்டு தன்னோட அறைக்கு போனான். அவளை பூ போல படுக்கையில படுக்க வச்சுவன் அவளை தன் மார்பு மீது போட்டு அணைச்சுக்கிட்டான். கூந்தலை ரொம்ப நேரம் தடவிக்கிட்டே இருந்தான். இரவு எவ்வளோ துன்பப்பட்டோம். விக்ரமன் பைத்தியமாவே ஆயிட்டான்னு நினைச்சு ஏதேதோ கற்பனையில ஆழ்ந்த மனம் அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டுச்சு. இப்போ அவனுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சதும் மனசெல்லாம் லேசா இருக்கு அப்படின்னு நினைச்சவன் அவனுடைய மார்புல நல்லா ஒட்டிக்கிட்டான். அவளை இறுக்கமா அணைச்சுக்கிட்ட விக்ரமன் பேச ஆரம்பிச்சான். இதோ பாரு ரித்தன்யா, எந்த காலத்திலையும் யாருக்காகவும் நம்மளை நேசிச்சவங்களை விட்டுறவே கூடாது, யாருக்காகவும் நம்ம கோழையா வாழவும் கூடாது. நீ ஏன் யோசிச்சுப்பாரு, அன்னைக்கு உனக்கு ஒரு வீடியோ போட்டு உங்க சித்தப்பா வீட்டுக்காரங்க காமிச்சப்போ
அதை என்கிட்ட அப்பவே ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தேனா இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயத்த அன்னைக்கே நடத்தி முடிச்சு அவங்கள ஜெயிலுக்குள்ள தள்ளியிருப்பேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு பயந்து நீ ஊரை விட்டு ஓடி போனதோட விளைவு 3 வருஷத்துக்கு மேல நம்ம 2 பேரும் பிரிஞ்சு பெரிய தண்டனையை அனுபவிச்சோம். எப்பவுமே யார்கிட்டையும் நம்மளுடைய கோழத்தனத்தை காட்டவே கூடாது. இப்ப பாரு, நீ தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்த. அவங்கள ஈஸியா நம்மளால ஜெயிலுக்குள்ள தள்ள முடிஞ்சது. இனி அவங்க வெளியில வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். அப்படி வரும்போது ஒருவேளை அவங்க திருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா உன்னோட அத்தனை சொத்தையும் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான் விக்ரமன். அதை கேட்டு ரித்தன்யா அதிர்ச்சியாகி அவனுடைய மார்பிலிருந்து விலகி அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தா. அதை பார்த்து சிரிச்சுவன், என்ன ரித்தன்யா அப்படி பார்க்குற? எனக்கு தேவை அவங்க 3 பேரும் திருந்தணும், அவ்வளோதான். வெளியவே இருந்தா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை ஒவ்வொரு தடவையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுமா சொல்லு? அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஜெயிலை அவங்க பயன்படுத்திக்கணும். 10 வருஷம் கழிச்சு அவங்க வெளில வந்து அப்போ அவங்க திருந்திருந்தா உன்னோட சொத்து முழுசையும் அவங்களுக்கே நீ கொடுத்துடு. இதுல எனக்கு எந்த ஒரு மாற்று உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொன்னவனோட கன்னத்துல அழகா தன்னோட இதழ்களை பதித்தா ரித்தன்யா. அதுல தன்னை எழுந்த விக்ரமன் அவளை அணைச்சிக்கிட்டு, சரி இனிமே நம்ம குடும்ப விஷயத்தை பத்தி பேசலாமா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விக்ரமன் மாதிரியும் ரித்தன்யா மாதிரியும் ஒரு குழந்தை வேணுமா? எப்படி, ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பெற்றுக்கலாமா, இல்ல 2 பிரசவத்துல 2 குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னு யோசிச்சபடி கேட்டு அவ முகத்தை பார்த்தான் விக்ரமன். அதுல குங்குமமா முகம் சிவந்தவ, சி போங்க அப்படின்னு சினியப்படி அவனோட மார்பில மீண்டும் ஒண்டிக்கிட்டா. அவளை தன் சொர்க்கமா இறுக்கமா அணைச்சுக்கிட்டான் விக்ரமன். இனி வாழ்நாள் முழுவதும் அவங்க சந்தோஷமா வாழணும்னு நாமும் வாழ்த்துவோமே. நன்றி.